நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேலே ஒரு 2 படம் போட்டிருக்கேன். ஹால் சென்சார் ஃபிட்மெண்ட் வீடியோ 1 அண்ட் 2 ஃபோட்டோ போட்டிருக்கேன். இந்த முதல்ல மாட்டின மாடலில் மாட்டியிருக்கார் இல்லையா, அதில் மாட்டிட்டு வண்டியில் மாட்டினா வண்டியில் கரண்ட் வரல. உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா இந்த மாதிரி கரண்ட் வரல புதுசு போட்டு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு கேள்வி, நீங்கள் மாட்டும் போது டைட்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம், டைட்டாக நீங்கள் மாட்டினாவே தப்பாக மாட்டுறீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். திருப்பியும் கழட்டிட்டு வீடியோ காலை வர சொல்லி அதை கழட்டிட்டு கூட அந்த முதல் கால் மட்டும், அந்த பெரிய கால் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு கால்வாசி தூரம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த 4வது காலை கரெக்டாக வச்சிங்கன்னு சொன்னால் மீதி 2 காலும் கரெக்டாக உள்ளே போய்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கழட்டி மாட்டினதுக்கப்புறம் செகண்ட் படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்கேன். அந்த மாடல் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபால்ட்டு சரியாயிடுச்சு. நம்ம நிறைய ஊர்களுக்கு இதை அனுப்பிட்டுருக்கோம். ஸோ நிறைய ஊர்களில் இதோடைய கம்ப்ளைண்ட் இதுவாக தான் இருக்குது. அதாவது மாட்டும் போது கொஞ்சம் உள்ளே வச்சு மாட்டிடுறாங்க, இல்லைனா டைட்டாக மாட்டிடுறாங்க. எனவே என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை தப்பாக மாட்டினா என்ன நடக்குது, எப்படி மாட்டுறோம், கரெக்டாக மாட்டினா எப்படி மாற்றோன்ற வீடியோவை கண்டிப்பாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹால் சென்சார் நம்ம பண்ணுறதுனால அது குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஹால் சென்சார் என்ன வேலை செய்யுது, எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் சில ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது குறித்த வீடியோவும் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். நன்றி, வணக்கம்.